நிறைய பேர் படிச்சுக்கிட்டு நம்ம ஒரு வேலை இல்லாம இருக்கிறோம், இல்ல ஒரு கம்பெனிக்கு போறோம், இல்ல அதர் சைடு போறோங்க, அமெரிக்கா போறோங்க, ஒரு 20,000 25,000 சம்பளத்துக்கு வந்து நம்ம வெளியூர் போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம், பைபாக் சிஸ்டம் ஒண்ணு மக்கள் கிட்ட கொடுக்கலாம். ஆனா ஒரே செகண்ட் தான் அந்த பைபேக் சிஸ்டம்ல எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது வழக்கம் போல. கேக்குட்டுங்களா? கேளுங்கண்ணா. என்ன கேள்வினா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைபேக் சிஸ்டத்தை பத்தி விளக்கிடுங்க. ஓகே. ரெண்டாவது கேள்வி வந்து என்னன்னா, பைபேக்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்களே எட்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு நீங்களே வந்து திருப்பி எட்டு போறீங்களா? ஓகே. மூணாவது விஷயம், எட்டு போகும்போது காசு கொடுப்பீங்களா இல்ல காசு கொடுத்துட்டு எடுப்பீங்களா? ஏன்னா இது எல்லாருக்குமே வர டவுட். ஏன்னா இல்லத்தரசிகள்லாம் வந்து மெயினா வந்து பைபேக் சிஸ்டம் நிறைய எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா நம்ம வீட்டான ஒரு 4-5 கோழி இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்க. கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போங்க, நல்லபடியா பண்ணுங்க. உங்களால தொல்லையா இருக்குதா எடுத்துட்டு வந்து கொடுங்க. நீங்க வளர்த்து முடிச்சிட்டேன், நாங்க வேற கூட வாங்கிக்கிறோம், சின்னசா வாங்கிக்கிறோம், நீங்க பெருசா எடுத்து வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டிப்பா. ஆனா எனக்கு அந்த ஒரு உத்தியோகம் மட்டும் ஒண்ணு கொடுத்துருந்தா, உத்தியோகம்னா எனக்கு ஒரு பிராமிஸ் மாதிரி ஒண்ணு பண்ணி கொடுங்கண்ணா. ஓகே.